சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம் 3வது 4வது 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த இடத்துல பக்தன் மூலமாய் சொல்லுகிறார், ஆண்டவர் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் நம்முடைய வாயை தேவன் திருப்தியாக்குகிறார். நம்முடைய வாய்கள் எப்ப பார்த்தாலும் பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டே, எப்பொழுது பார்த்தாலும் பெரிய வேதனைகளையே பேசிக் கொண்டிருந்து, எப்ப பார்த்தாலும் சாபம், முக ரூபத்தில் சாபம், வாயின் வார்த்தையில் ஒரு சபிக்கப்பட்ட மனிதர்களைப் போலவே பேசிக் கொண்டிருப்போம். எனக்கு கண்ணீர், எனக்கு போராட்டம், எனக்கு பிரச்சனை, எனக்கு கடன் தொல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, என் மனைவி சரியில்லை, என்னுடைய புருஷன் சரியில்லை, என் வாழ்க்கை சரியில்லை, என் வீடு சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, என் படிப்பு சரியில்லை, என் வியாபாரம் சரியில்லை, நான் இருக்கிற வேலை ஸ்தலம் சரியில்லை, நான் எடுக்கிற முடிவு சரியில்லை, என்னுடைய வாழ்க்கையிலே எந்த காரியமும் சரியில்லை. இப்படி அவைகளையே இந்த வாய் பேசிக்கொண்டே இருக்கும். ஆனால் கர்த்தர் இன்று இரவு நம்முடைய வாயை நன்மையினால் திருப்தியாக்க போகிறார். இந்த வாய் கசப்பை பேசிக் கொண்டிருக்கும், இந்த வாய் உலக பிரகாரமான விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கும், ஆண்டவரை துதிக்காம இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, உன் வாயை துதிப்பதற்காக திறக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் வாயை திறந்து துதிக்கும் பொழுது, ஆலயத்தில் வந்தா பாஸ்டர் கட்டாயப்படுத்தி வாய் திறங்க, கை தட்டுங்க, கையை உயர்த்துங்க, இப்படி கட்டாயப்படுத்துவது நிமித்தமாகத்தான் இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஜனங்கள் எல்லாம் துதிக்கிறார்கள். அப்படி இருந்தா உங்களை ஆண்டவர் நன்மையால திருப்தியாக்க முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், தேவனோடு ஐக்கியம் வைத்திருக்கிறவன், அவன் யாருடைய கட்டாயம் இல்லாமல், ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், அவருடைய கண்கள் என்னுடைய கருவை கண்டிருக்கிறது என்று நினைத்து எல்லா நாளும் துதிக்கின்ற ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே ஆண்டவர் நன்மையினால் முடிசூட்ட முடியும்.